ஹலோ ஆல், வெல்கம் டு த வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொமோடரோ டெக்னிக் அப்படிங்கிற ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி டைம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது, எப்படி ஒரு நாளைக்கு எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறது. நமக்கு ஒரு 4-5 வேலை இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தோம் அப்படின்னா எப்படி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டெக்னிக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய கான்சியஸ்னஸை டெவலப் பண்ணி அதோட ஒரு ஒர்க் எப்படி ப்ரொடக்டிவாக முடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த டெக்னிக்கோட ஒரு மெயினான ஒரு எய்ம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பொமோடரோ டெக்னிக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு 25 மினிட்ஸாக நீங்கள் பிரித்து வேலை செய்யும்போது உங்களுக்கு அந்த வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் இந்த பொமோடரோ டெக்னிக்கோடைய கான்செப்ட். ஸோ 1980 ஒரு பிஸ்னஸ்மேன் ஃப்ரான்சிஸ்கோ சிரிலோ அப்படிங்கிறவர் இந்த டெக்னிக்கை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இவர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டும் கூட. ஸோ இவர் டொமேட்டோ ஷேப்ட் டைமரை வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுனால பொமோடரோ டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்டாலியில் பொமோடரோக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி, ஸோ டொமேட்டோ. ஸோ அதனால தான் இந்த டெக்னிக் பேர் பொமோடரோ டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு நேமும் வச்சுருக்காங்க. ஸோ இவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா, 25 மினிட்ஸில் ஒருத்தரால் ஒரு டாஸ்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதாவது 25 மினிட்ஸாக பிரித்து வேலை செய்யும் போது ஒரு வேலை டாஸ்க்கு ஈஸியாக கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறது தான் இவருடைய ரிசர்ச், இவருடைய எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக உங்களுக்கு 5 ஸ்டேஜஸ் இருக்குது, அதாவது 5 ப்ராசஸ் இருக்குது. ஸோ இந்த 5 ப்ராசஸையும் எப்படி நம்ம பண்ணணும், எப்படி அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டர்னல் ப்ராசஸ். ஸோ இந்த இன்டர்னல் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளை நம்ம மைண்ட் செட் பண்ணி ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கணும். அதாவது டைமுக்கும் நமக்கும் இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ இந்த இம்ப்ரூவ்மெண்ட்னால ப்ரொடக்டிவிட்டியும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதாவது ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நான் சொல்கிறது, டைம் இந்த டைமுக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு அந்த டைமுக்குள்ளே முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா கோர் ப்ராசஸ். ஸோ இந்த கோர் ப்ராசஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய டாஸ்க்கை நீங்கள் சூஸ் பண்ணி அதை எப்படி நீங்கள் அந்த கோல் ரீச் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் கோர் ப்ராசஸில் ஒரு டாஸ்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு வீடியோ போடணும்னு நினைக்கிறேன், இன்றைக்கி ஒரு வீடியோ யூடியூப்பில் போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பண்ணுறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கண்டென்ட் தேடணும், ஸோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும், ஸோ எடிட் பண்ணணும். ஸோ இந்த வேலையெல்லாம் நான் இந்த டைம்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு ஒரு டைம் ஒதுக்கிடுறேன். ஸோ இந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட டாஸ்க்கு சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா 25 மினிட்ஸுக்கு என்னோட டைமரில் டைம் செட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டைமர் சவுண்ட் வர வரைக்கும் 25 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நான் அந்த வேலையை செய்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதில் சப்போஸ் நான் அந்த 25 மினிட்ஸ் என்னோட வேலையை கம்ப்ளீட் பண்ணலான்னா 2 to 5 மினிட்ஸ் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு திரும்பவும் நான் அந்த வேலையை செய்கிறதுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, என்னுடைய வேலை சீக்கிரமாக முடியறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ப்ராசஸ். ஸோ அதுக்கடுத்து இருக்க ப்ராசஸ் டெய்லி ப்ராசஸ். ஸோ இந்த டெய்லி ப்ராசஸில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டெய்லி ரொட்டீனாகவே ஒரு விஷயத்த செட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் இல்லையா, வீடியோ போடுறது. ஸோ இது எனக்கு வீடியோ போடுறது டெய்லி ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி நான் டெய்லி ப்ராசஸ் இந்த டைம் ஓகே இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் 1 hour எனக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அதுக்குன்னு தம்ப்லைனில் எல்லாமே ரெடி பண்ணி போடுறதுக்கு எனக்கு கம்ப்ளீட்டாக 1 hour ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சிருச்சு டெய்லியும் வீடியோ போடுறதுக்கு 1 hour ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இந்த 1 hour எப்படி நான் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது என்னுடைய டெய்லி ப்ராசஸில் தான் தெரியும். ஸோ அந்த 1 hour நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா மற்ற வேலைகளை நான் அடுத்தடுத்து வர நொடிகளில் அடுத்தடுத்து வர மினிட்ஸில் நான் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அது மூலமாக நான் மல்டிபிள் டாஸ்கிங்கும் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறது தான் இந்த டெய்லி ப்ராசஸ். ஸோ அடுத்தது வீக்லி ப்ராசஸ். ஸோ இதையே வீக்லி ரொட்டீனாக மாற்றிக்கோங்க. ஸோ இந்த வீக்லி ரொட்டீனாக நீங்கள் மாற்றும் போது என்னாகும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் எனக்கு எடிட்டிங் பண்ணி அது கண்டென்ட் ரெடி பண்ணி இது எனக்கு பழகிருச்சு. ஸோ எனக்கு என்னாகும் அப்படின்னா 1 hour அப்படிங்கிறது
45 மினிட்ஸாக மாறும். ஸோ 45 மினிட்ஸுங்கிறது ஹாஃப் அன் ஹவராக மாறும். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக வேலை பார்க்குறோமோ டைம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மாதிரி மோர் இஃபெக்டிவான ப்ரொடக்டிவிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த டெக்னிக்கோட ஒரு ரிசர்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடைசியாக இருக்க ப்ராசஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா டீம் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸை உங்களுடைய சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்கீங்க, இல்லை வந்து நீங்கள் ஒரு டீம் லீடராக இருக்கீங்கன்னா இந்த ப்ராசஸை உங்களுடைய டீம் செட்டிங்லேயும் நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கலாம். இது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த ப்ராசஸை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இது வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக இந்த 25 மினிட்ஸில் இடையில பிரேக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதை மறந்துடாதீங்க. ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸ்டர்னல் இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதாவது மெயில் செக் பண்ணுறது, சோஷியல் நெட்வொர்க் அக்கௌண்ட்ஸை செக் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.